கூலி காலி, கூலி படம் சுத்தமாக நல்லா இல்லை, லோகேஷ் கனகராஜ் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. டு பி ஹானஸ்ட், நேற்று நானும் போயிட்டு FDFS வந்து கூலி படம் பார்த்துருந்தேன். என்னோட ரிவ்யூ கொடுக்க வரல, பட் ஆனால் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தேட்டர்லேருந்து வெளில வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்கல்ல, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இந்த ஏஜ்ட் பீப்புளாக இருப்பாங்கல்ல, லைக் நம்ம அம்மா ஏஜ் அந்த மாதிரி ஏஜ்லாம் வச்சுக்கோங்க. அவங்களாம் வந்துட்டு படம் நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, இல்லைனா ரஜினி சூப்பராக நடிச்சிருந்தாரு, நடிக்கல, இவ்வளோ தான் அவங்களோட தாட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்க சோஷியல் மீடியாவில் இப்படி சொன்னாங்க ப்ரோ, சிவகார்த்திகேயன் வராங்கன்னு சொன்னாங்க, கூலி அப்படி இருக்குன்னு சொன்னாங்க, மைட்டோகாண்ட்ரியானாங்க, பவர் ஹவுஸ்னாங்க அப்படின்ட்டு ஒரு அவங்களோட அந்த எக்ஸாஜரேட்டட் வெர்ஷன் எதுவுமே அங்கே தியேட்டரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவம், ஒரு அக்ரெஷன் தெரிஞ்சிச்சு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, மேபி படம் உண்மையிலுமே நல்லா இல்லையா, இல்லை நம்மளெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த படம் இப்படி இருக்கும், எல்சியூனா இவர் இப்படி குக் பண்ணி வச்சிருந்தாரு, ஸோ இப்போ கூலினா வந்துட்டு எல்சியோட பார்ட் வந்து இறங்க போகுது, டைம் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அந்த சேரில் வந்து இப்படியே இருக்க போகுது, நிறைய அந்த மாதிரி தாட்ஸை வந்து நமக்கு இந்த சோஷியல் மீடியா மூலமாக மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் மூலமாக நம்ம மைண்டில் புகுத்ததுனால நமக்கு ஒரு நார்மல் விஷயத்தை பார்க்கும்போது நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு டிசப்பாயிண்ட் ஆயிருமோன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒன்ஸ் அகேன் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி தான் வந்துச்சு, நம்ம லைஃப் மாதிரி தான், நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் இங்கே நடக்கிறது வேறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த தாட் இருக்கான்னு சொல்லுங்கள். நிஜமாலுமே நமக்கு கூலி பிடிக்கலையா, இல்லைனா சோஷியல் மீடியாவில் காமிச்ச அந்த ஹைப்புக்கு இது மேட்ச் ஆகாதனாலே இந்த படம் நமக்கு பிடிக்கலையான்ட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? பை.